நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர்கள் தளபதியோட சன் டைரக்ஷன்ல நடிக்க போறத பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது முந்தா நேத்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் சஞ்சய் இயக்க போற ஃபர்ஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதுல சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதுனால அவர்கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சஞ்சய் சொன்ன ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சம் யூனிக் மூமெண்ட்ஸோட ஸ்கிரிப்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மெயினா சஞ்சய் அவரோட எனர்ஜியும் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லுமே எனக்கு பயங்கர பிடிச்சது. அதனாலதான் இந்த படத்துக்கு சைன் பண்ண தமன் அவர்கள் மியூசிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி சந்தீப் கிஷன் அவர்கள் தளபதியோட சன் ஜாக்சன் சஞ்சய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட பத்தி பேசியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுதான். இப்போதைக்கு சஞ்சய் அவர்கள் அதுக்கான லொகேஷன் ஹண்டிங்ல இருக்காராம். அதாவது படம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல உள்ள நைனிடேல், தென் வெஸ்ட் பெங்கால்ல உள்ள சிலிகுரி, தென் சென்னை, ஹைதராபாத்னு இந்த மாதிரி லொகேஷன்ல ஷூட் பண்ண போறாங்களாம். ஜாக்சன் சஞ்சய் அவர்கள் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ல தான் இருக்காரு. அண்ட் படத்தோட மத்த காஸ்ட் அண்ட் க்ரூஸோட அப்டேட்ஸும் கம்மிங் டேஸ்ல வருமா. சஞ்சய் அவர்களுக்கு முதல் படமே ஒரு மிகப்பெரிய டீம் அமைஞ்சிருக்கு. கரெக்டா தளபதியோட லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுற அதே வருஷத்துல சஞ்சய் அவர்களுடைய முதல் படம் ஆரம்பிக்குது. அண்ட் தளபதி ஃபேன்ஸோட சப்போர்ட்னால படத்துக்கு ஒரு டீசென்டான ஓபனிங் கண்டிப்பா கிடைக்கும். பட் அது வெற்றி படமா அமைகிறது சஞ்சய் அவர்களோட கையில தான் இருக்கு. அண்ட் இப்போ சஞ்சய் அவர்களுக்கு 24 வயசு தான் ஆகுது. கம்மி வயசுல படம் பண்ணி ஜெயிச்ச இயக்குனர்கள் ரொம்பவே கம்மி. கார்த்திக் நரேன் அவர்கள் துருவங்கள் 16ன்னு சொல்லிட்டு 17 வயசுல ஒரு படம் பண்ணி ஜெயிச்சாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் அவரு பண்ண படங்கள் எல்லாம் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. ரீசெண்டா அவரு பண்ண நிறங்கள் 3 படத்துக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ரிவ்யூஸ் வந்துச்சு. ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கோமாளி பண்ணும்போது அவருக்கு 25-26 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில இயக்குனர்கள் தான் கம்மி வயசுல படம் பண்ணி பெருசா ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஏஜுக்கும் படம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா லைஃப் பத்தி ஒரு புரிதல் வர்றதுக்கே உங்களுக்கு 28 வயசு ஆகிடும். பட் இந்த ஏஜுக்கான கரெக்டான ஜானர்ஸை சாய்ஸ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். DC-16 மாதிரியே த்ரில்லர் ஜானரை சாய்ஸ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும். பட் இவரு என்ன ஜானரை சாய்ஸ் பண்ணிருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.